ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அனஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறது உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் லைட் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், அப்புறம் பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1, மிளகு 1 ஸ்பூன், வரமிளகாய் ஒரு 3 போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா சூடு வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக வறுத்தெடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இஞ்சி ஒரு விரல் சைஸுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் அதுவும் பொரியட்டும். இது கூடவே ஒரு தக்காளி பழம் அதை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். எப்போவுமே மட்டன் குழம்புக்கு தக்காளி கம்மியாக போடணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதிகமாக போட்டோன்னா தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இதுக்கிடையில் இது வதங்கிட்டுருக்கட்டும் தக்காளி. அதுக்கிடையில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாக்கான பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இது கூட ஒரு கை அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். சைடில் நம்ம அதை அரைச்சி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு இந்த ஒரு மசாலாக்கான இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கை அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ தேங்காயும் அந்த எண்ணெயோடு நல்லா வதங்கட்டும். ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா கரிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு நான் இந்த மசாலா கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உப்பும் அரைஞ்சிரும். அதே மாதிரி தனியாக போடணுங்கிற அவசியம் இருக்காது. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ அதை தனியாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் குக்கரில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 3-4 பல்லு பூண்டு போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. போட்டுட்டு இதையும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போடாமல் ஆப்போசிட்டாக திருப்பி மூடி வச்சுருங்க. லைட்டாக கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி, கறியிலேருந்தே இவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு. இது வந்ததுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஜாரை கழுவிட்டு அந்த மீதி இருக்கிற அந்த மசாலா தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஆல்ரெடி குழம்புக்கும் உப்பு போட்டோம். அதே மாதிரி கறிக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விசில் வச்சாச்சு. விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கமன்னு சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அந்த மட்டன் பூ மாதிரி வெந்திருந்தது. நான் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுனால தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி அளவு கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு இன்னும் கூட கெட்டியாக வரும். வாங்க இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்லேயும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். சுட சுட சாதத்தோட இந்த நல்ல மணமான மட்டன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பைட். பாய்.